நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்கணம் மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு பதிவானது லக்கணத்திலிருந்து எண்ணி வர 10ஆம் பாவமான மீன ராசியில் பதிவாகும். இந்த மீன ராசியில் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் எப்படி அந்த நட்சத்திர சார வழியாக பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறோம் அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் மிதன லக்கணம் மிதன ராசிக்காரர் பார்க்கணுமா அப்படி கிடையாது. மிதன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் அறிஞ்சிக்கலாம். அப்படி சிறப்பாக 100% ஒத்து வருங்க, சிறப்பாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா ராகு திசை. ஓகேங்களா? அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 கூடியவன் 10 கூடியவன் பாதகாதி புத்திங்க. பாதகாதி புத்தி தர்ம கர்மாதிபதி புத்தி. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குனாக்கா ராகு திசையானது 18 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குங்க. அப்போ ராகு திசையில் செவ்வாய் புத்தி சாரிங்க குரு புத்தி எந்த அளவுக்கு காலால் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா 2 வருடமும் 3 மாதமும் 6 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர 10ஆம் பாவமான மீனராசி என்னென்ன நட்சத்திரம் இருக்குது பார்த்துடலாம். அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? அங்கே போரட்டாதி 4ஆம் பாதம் இருக்குது, உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம் இருக்குது, ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்குது, 9 பாதம் இருக்குது. இப்போ போரட்டாதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது குருவோட ஆட்சி வீடு தானே. ஓகேங்களா? இந்த புத்திநாதனோட ஆட்சி வீடு. ஓகேங்களா? அப்போ போரட்டாதி 4ங்கிறது அவரோட சாரமே தான், குருவோட சாரமே தான். அப்போ இந்த போரட்டாதி 4ங்கிற பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சம் உச்சமாக இருப்பார். ஓகேங்களா? கடகத்தில். சரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வர்க்கோத அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாதம் பார்த்தீங்கன்னா புஷ்கர மாதம் வாங்கி ஆட்சி பெறார் புத்திநாதன். ஓகேங்களா? அப்போ 7 கோடி 10 கோடி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு நான் 10ல் போய் ஆட்சி பெறார். ஓகே ரைட். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க? 7 10 டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 7 10 டோட்டலாக சம்மந்தப்படுதுங்க. 10ஆம் பாவகம் அதே மாதிரி சார் அவரே தான் அதை டோட்டலாக பயணித்து அதில் வந்து இன்னும் எப்படி பலன் கொடுக்குறான்னு பார்ப்போம். இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கூட்டு தொழிலாக பண்ணோம்னா கூட்டாளிங்க தாங்க முன்னே கை வாங்கி நிற்பாங்க. நீங்கள் தாழ்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா? அப்போ வந்து மனைவி வச்சு செய்கிறோமா, அதாவது வந்து ஆண் ஜாதகமாக இருந்தால் கணவனை வச்சு, அதாவது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை வச்சு, ஆண் ஜாதகம் இருந்தால் பெண்ணை வச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த கலத்திரத்தை வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் கிடைக்குமானா அவங்க அந்த லீடர்ஷிப்பாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க லீடர்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தொழில் நடக்கும், எந்த ஒரு பாதகம் வராது. அவங்களோட அடங்கி போயிட்டீங்கன்னாவே சாப்டர் க்ளோஸ். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் ஒரு தாய் விஷயத்தில் உடல் விஷயத்தில் எதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதகாதிபதிங்கிறவங்க கலத்தரம். ஓகேங்களா? அப்போ அவங்க போகல் விட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லபடி சிறப்பாக வந்துடும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை சேர்ந்த தொழிலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ கூட்டு தொழிலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோங்க, அப்போ ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு நீர் சேர்ந்த பகுதி. ஓகேங்களா? இந்த மாதிரி பகுதிகள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்சத்தை கொடுக்கும். ஒரு பேர்பல் பட்டப்படிப்பு படிக்கணும்னா கூட ஊர் விட்டுட்டு மாவட்டம் விட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணி படிக்க போனாலும் சிறப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்புன்னு தான் எடுப்பாங்க தவிர அதே மாதிரி இந்த மாதிரி தசாபுத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த பாதகாதிபதி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சுகஸ்தானம் கண்டிப்பாக எடுப்பாங்க. கலத்துறதுக்கு நம்மளுக்கு உண்டான பாகுபாடு கொண்டு விடுவாங்க. நீயா நானா போட்டி, நீ பெரியவன் நான் பெரியவனாங்கிற மாதிரி போட்டியை கொண்டு வந்து கருத்து வேறுபாடு கொண்டாந்து விட்டு 2 பேருக்கு வந்து கொஞ்சம் பிரித்து வைக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனோடு பார்த்து உசாரா சுதந்திரம் வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி சாதனம் இருக்குது இல்லைங்களா? அப்போ உத்திராட்டி சாதனத்தில் உங்களுக்கு புத்திநாதன் நாயகி குரு பகவான் நாங்கள் ஆட்சி பண்ணி என்ன பண்ணுறோம் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க? 10 சம்மந்தப்படுது, 9 8 சம்மந்தப்பட்டு 10 டபுளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தொழில் மூலியமாக ஒரு தூரத்து பயணம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் சேர்ந்த ஒரு ஆன்மீக பயணம், ஒரு ஆன்மீக சேர்ந்த தொழில். ஓகேங்களா? அப்போ ஊர் விட்டு ஊர் மாவட்டத்து மாவட்டம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ தொழிலில் உஷார் வேணுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு பெரிய இழப்பு, இடம் விட்டு இடம் மாறுறது, சின்ன சின்ன நஷ்டம் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு வருங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போதுன்னா தொழிலுக்குன்னு நீங்கள் ஒரு எல்ஐசி பாலிசி போட்டுக்கணுங்க, ஒரு இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தொழில் எந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருட்டு போகும், நம்பிக்கையாக தீர்மானம் ஆளுங்களாம் வந்து ஆளுங்களும் விடும்போது பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக தீர்மானம் வரும். ஓகேங்களா? அது மூலம் சின்ன சின்ன இழப்புகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி ராகு திசையில் உங்களுக்கு குரு புத்தி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்துலையும் கவனம் வேணுங்க. ஓகேங்களா? அப்போ அதாவது ராகுவோட திசையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பாதகாதி புத்தி. ஓகேங்களா? அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த 8 9 சாரம் சம்மந்தப்படுது. அப்போ அங்கே என்ன இருக்குங்க, ஏதோ ஒரு வகையில் திருட்டு போகிறதுக்கு உண்டான வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
அப்போ இரவு நேரத்தை தொழில் இரவு நேரம் பயணம் தவிர்க்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி தவிர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு சேஃப்டியாக இருக்கும். அப்போ எந்த நேரம் ஒரு எச்சரிக்கையோடையே இருக்கணும் நம்ம. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யலாம் தோணும். அப்போ செய்வோம். ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்குவோம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஊரை சுற்றுவோம். அப்படி சுற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சம்திங் ஏற்படும். அதனால் உற்சாரம் சூதானமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க. எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்துக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய குரு பகவான் 7 கோடி 10 கோடி வந்து என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 1 4 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ 10 தான் அங்கே டபுளாக சம்மந்தப்படுறாங்க. இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சொந்தமாக தொழில் அமைங்கிறது கேரண்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாயார் ஆசீர்வாதத்தோடு பண்ணுறது. ஓகேங்களா? அதான் நம்மளோட துணைவியாரோட ஒத்துழைப்போடு பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு வராதுங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலுங்கிற மோட்டிவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மெய் மறந்து அந்த பணங்கிற மோட்டிவ் மேலே மூழ்கி நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதை பண்ணால் கிடைக்குமா, இதை பண்ணால் கிடைக்குமா, அதை கட்டின டபுள் ஆகிக்கணும், இதை ட்ரிபிள் ஆகிக்கலாமா, இதோட பல மடங்கு ஆக்கிடலாமா, இந்த மாதிரி பல யோசனைகள் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் கூட்டு தொழில், அதாவது சமூகத்தில் ஒன்றிய தொழில், அதாவது வீடு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேண்டிங் நம்மளுக்கு அமைக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பல இது சொல்லிட்டு போகலாங்க. நீங்கள் இது பயணிச்சு பண்ணி சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.